படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம, வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லாம சுத்தி திரியிற ஹீரோவுக்கு இருக்கிற ஒரே பிடிப்பான காதலும் கைவிட்டு போகுது. இந்த தோல்வியை ஓவர் கம் பண்ண ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த குறுக்கு வழியால வாழ்க்கையில சக்சஸ் ஆனாரா இல்லையா என்பதை டிராகன் படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். 2014ல ஒரு ஸ்கூல்ல ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ராகவன் 98% எடுத்து 12th பாஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சென்டமும் வாங்கியிருக்காரு. அதனால அவருக்கு கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. ராகவன் அஞ்சனாங்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏஜிஎஸ் காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, படிப்பை முடிச்சுட்டு யூஎஸ் போய் வைஃப் லைஃப்னு செட்டில் ஆயிட வேண்டியதான்னு சொல்றாரு. அஞ்சனா பரவாயில்லையடா, இப்பவே வைஃபை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு ஆச்சரியமா பார்க்க ராகவன் நீயே ஆச்சரியப்படுற, நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே நீதானேன்னு சொல்றாரு. அஞ்சனா நான் உன்னை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனான்னு சொல்லிட்டு ராம்போன்னு ஒரு பையனை காட்டுறாங்க. உடனே ராகவன் அஞ்சனா அந்த பையனை லவ் பண்றத புரிஞ்சுக்கிட்டு போயும் அவனையா லவ் பண்றேன், அவன் தம்மெல்லாம் அடிப்பான், பேட் பாய்ன்னு சொல்றாரு. அஞ்சனா இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும், இது மாதிரி பாய்ஸோட காலேஜ்ல என்டர் ஆன கெத்தா இருக்கும்னு சொல்றாங்க. ராகவன் இதெல்லாம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அன்பு கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாரு. அன்பு, முதல்ல உன் பேரை மாத்தணும், டி ராகவன்கிற உன் பேர்ல இருக்கிற அவளை தூக்கிட்டு டிராகன்னு மாத்திக்கோன்னு சொல்றாரு. ராகவன் டிராகனா காலேஜுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அடுத்ததா 2020ல ஒரு காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் ஈவ் நடந்துட்டு இருக்கு. அங்க பிரின்சிபல் பேசிட்டு இருக்காரு. இந்த காலேஜ்ல உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸோடையும் கேர்ள்ஸ் பாய்ஸோடையும் ஃப்ரீயா பேசிக்கலாம். ஆனா நான் கொடுக்குற இந்த ஃப்ரீடத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணா என்ன ஆகுங்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையை ஒவ்வொரு வருஷமும் நான் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட சொல்வேன். ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் அவன் சொல்றாரு. பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. காலேஜில் ஃபேர்வெல் நடந்துட்டு இருக்கு. ராகவன் அவருடைய லவ்வரான கீர்த்தி கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாரு. அப்ப ராகவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க வந்துட்டு நம்ம பையனை ஒரு கேங் போட்டு அடிச்சிருக்காங்க, நீ உடனே வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ராகவன் அங்க போயிட்டு அந்த பசங்களை போட்டு அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு கார் என்டர் ஆகுது. அடிக்கிற வேகத்துல அந்த காருடைய கண்ணாடியை தெரியாதனமா உடைச்சிடுவாரு. அது அந்த காலேஜ் பிரின்சிபலுடைய காரு. அவர் தான் இப்ப ஃப்ரெஷர்ஸ் ஈவ்ல டிராகன் பத்தி பேசிட்டு இருக்கிறது. பிரின்சிபல் எல்லா ஸ்டூடெண்டையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுட்டு ராகவனை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஆனா ராகவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்துதான் சண்டை போட்டோம், இப்ப திடீர்னு அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணா அவருடைய ஃபியூச்சரே போயிடும்னு சொல்றாங்க. பிரின்சிபல், நான் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அடுத்த 3 மாசத்துக்கு ராகவன் ஒரு நாள் கூட லீவ் போடாம காலேஜுக்கு வரணும், எந்த கிளாஸையும் கட் அடிக்க கூடாது, இருக்கிற 43 அரியரையும் கிளியர் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. ஆனா ராகவன் அதுக்கெல்லாம் ரெடியா இல்ல. ஐடி கார்டை கழட்டி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அடுத்ததா 6 மாசத்துக்கு அப்புறம் ராகவன் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பேரண்ட்ஸுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் கழிச்சு தான் ராகவன் பிறந்தாரு. அதனால ராகவன் மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க. அதுலயும் அவருடைய அப்பா ராகவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஏழ்மையா இருந்த குடும்பமா இருந்தாலும் கஷ்டம் தெரியாம அவர் வளர்த்திருக்காங்க. ராகவன் வீட்டுல இருந்து கிளம்பி நேரா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தங்கிட்டு இருக்கிற பேச்சுலர் ரூமுக்கு போறாரு. ராகவன் உண்மையிலேயே எங்கேயுமே வேலை பார்க்கல, வேலை பார்க்குற மாதிரி அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு இருப்பாரு. அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கடனை வாங்கி சேலரி மாதிரி வீட்டுக்கு கொடுத்துடுவாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி எத்தனை நாள் உன் ஃபேமிலியை ஏமாத்திட்டு இருக்க போற, ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானேன்னு கேட்க, படிச்சு முடிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள வேலைன்னு சொன்னா நான் எங்க போகிறதுன்னு புலம்புறாரு. ஒழுங்கா அரியரை கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போற வழியை பாருன்னு சொல்றாங்க. சோ ராகவன் அவருடைய 48 அரியரையும் கிளியர் பண்ணல, டிகிரியும் வாங்கலன்னு தெரிய வருது. இருந்தாலும் அவர் சந்தோஷமா தான் சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் ராகவனுடைய அப்பா அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு வாப்பா மாட்டி வைக்கலான்னு சொல்றாரு. ராகவன், நான் வேலை பார்க்கறது ஃபாரின் கம்பெனிங்கிறதுனால சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டாங்க, ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சாதான் தருவாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுவாரு. ராகவன் பேச்சுலர்ஸ் வீட்ல இருக்கும்போது கீர்த்தி ஃபோன் பண்ணி எனக்கு நான் பார்க்கணும், ஈவினிங் மீட் பண்ணலான்னு சொல்றாங்க. ராகவன் போய் ஈவினிங் அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நேத்தி என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொல்ல வழக்கம் போல ரிஜெக்ட் தானே பண்ணேன்னு கேட்கிறாரு. கீர்த்தி இல்ல ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னது ராகவன் ஷாக் ஆகுறாரு. கீர்த்தி, நீ படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆகுது, அரியரை கிளியர் பண்ற மாதிரியும் தெரியல, வேலைக்கு போற மாதிரியும் தெரியல, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்ப, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ ஃபெயிலியர் ராகவன் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராகவன் பிரேக்கப் சோகத்திலே சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வாழ்க்கையில திடீர்னு பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பாரு. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியெல்லாம் திடீர்னு பெரிய ஆள் ஆக முடியாது, அது கனவுல தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ராகவன் கிரிக்கெட் விளையாட போற இடத்துல கௌதம்னு ஒரு ஐடி கம்பெனி எம்ப்ளாயை மீட் பண்றாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் கௌதம் ராகவனை வீட்டுல பார்ட்டி
பார்ட்டிக்கு கூப்பிடுறாரு. ராகவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறாரு. ராகவன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு கௌதம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்க அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. கௌதம் ராகவன் கிட்ட உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. நானும் காலேஜ் முடிக்கும்போது 35 அரியர் வச்சிருந்தேன். இன்னும் டிகிரி முடிக்கல. அப்படி இருந்தும் எப்படி ஐடி கம்பெனி வேலைன்னு யோசிக்கிறியா? ஃபேக் சர்டிபிகேட் வச்சுதான் சேர்ந்தேன். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணலான்னு சொல்றாரு. ராகவனும் அதே வழி அடாப்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. அவருக்கு ஒரே ஒரு லட்சியம் தான். கீர்த்தியுடைய உட்பி 1,20,000 சம்பாதிக்கிறாரு. அதை விட கொஞ்சமாவது ஜாஸ்தியா சம்பளம் வாங்கணும். ராகவன் ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ற ஆள மீட் பண்றாரு. அவர் சர்டிபிகேட்டை ரெடி பண்றதுக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 10 lakhs ஆகும்னு சொல்றாரு. வேலையே இல்லாத நான் 10 lakhsக்கு எங்க போவேன்னு ராகவன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ராகவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து என் சம்பளம் 20,000ல இருந்து 1,00,000 உயர போகுது. அதுக்கு இந்த வேலையை விட்டுட்டு யுஎஸ் கம்பெனில வேலைக்கு சேரணும். இந்த வேலையை விட்டா ஒரு அமௌண்ட் ஃபைனா கட்டணும்னு சொல்ல அவங்க அப்பா அம்மா கொஞ்சமும் யோசிக்காம மிச்சம் இருக்கிற இடத்தையும் வித்துட்டு 10 lakhs அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ராகவன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனில ஆனுவலி 16 lakhs சேலரிக்கு வேலைக்கு சேர்றாரு. ஃபேக் சர்டிபிகேட்டோட வேலைக்கு சேர்ந்தாலும் அவங்க சின்சியரா இருக்காரு. ஹார்ட் ஒர்க் பண்றாரு. 3 வருஷத்துல அவருடைய வாழ்க்கை திறமை மாறிடுது. கார் பெங்களான்னு செட்டில் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணத்துக்கு வர ஒரு சொந்தக்காரர் ஒரு நல்ல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பணக்காரருக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணை ஒரு நல்ல பணக்கார இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா 2 பேருக்கும் ஒத்து போகாததுனால டைவர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஆபீஸ்லயே வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அதனால தன்னுடைய 2வது பொண்ணுக்கு ரொம்ப பணக்கார குடும்பம் எல்லாம் தேவையில்லை, மாப்பிள்ளை நல்ல பையனா இருந்தா போதும்னு டிசைட் பண்ணியிருப்பாரு. அவர் ராகவன் கிட்ட நீ உங்க அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிற, எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்றாரு. அவருடைய 2வது பொண்ணு பேரு பல்லவி. யுஎஸ்ல படிப்பு முடிச்சுட்டு அப்பா கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யுஎஸ்ல போய் செட்டில் ஆகணுங்கிறது தான் அவங்க லட்சியம். ராகவன் பல்லவியை தனியா மீட் பண்ணி பேச முதல்ல நம்ம டேட் பண்ணுவோம், பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ராகவனே வந்து கீர்த்தியை வெளியே கூட்டிட்டு போறாரு. அவங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் போறாரு. ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறாரு. பல்லவி யார்கிட்டயாவது இதுக்கு முன்னாடி இப்படி பழகி இருக்கீங்களான்னு கேட்க, கீர்த்தின்னு ஒரு பொண்ணு 6 வருஷம் சின்சியரா லவ் பண்ணேன், ஒத்து வரலன்னு பிரேக்கப் பண்ணி போயிட்டா, ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு நான் மூவ் ஆன் ஆயிட்டேன்னு சொல்றாரு. 2 பேருக்கும் ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சு போனதுனால என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஒரு நாள் ராகவன் பல்லவி கிட்ட வீடியோ கால்ல சிகரெட் பிடிச்சுக்கிட்டே பேசிட்டு வருவாரு. பல்லவி ராகவன் கிட்ட நான் உங்களை கண்ட்ரோல் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை, அதை விட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல உடனே ராகவன் அந்த சிகரெட்டை தூக்கி போட்டுருவாரு. ராகவன் ஆபீஸுக்கு ரீச் ஆனதும் அவருடைய மேனேஜர் அவருக்கு ஒரு குட் நியூஸை சொல்றாங்க. ராகவனை மேனேஜரா ப்ரொமோட் பண்ணி யுஎஸ்க்கு அனுப்ப போறாங்க. அப்போ பின்னால இருந்து கங்க்ராச்சுலேஷன் ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, காலேஜ் பிரின்சிபல் தான். ராகவன் தூக்கி போட்ட சிகரெட் கார்ல வந்துட்டு இருந்து அவர் மேல போய் விழ, ராகவனை பார்த்துட்டு எவன் இப்படி இவ்வளோ பெரிய கார்ல போறான்னு ஆச்சரியப்பட்டு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. ராகவன் பிரின்சிபலை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. பிரின்சிபல் நீ காலேஜ்ல டிகிரியே வாங்கல, இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனில 2.5 லட்சம் ரூபாய் எப்படி சம்பளம் வாங்குறேன்னு கேட்கிறாரு. ராகவன் உண்மையை ஒத்துக்கிட்டு ஃபேக் சர்டிபிகேட்டை வச்சுதான் இந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சேன், ஆனா இப்ப என் வாழ்க்கையே மாறி போயிருச்சு, இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. பிரின்சிபல் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பில்டிங் கட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி குறுக்கு வழியில வேலைக்கு வர்றதுனால தான் திறமை இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா நீ முதல்ல காலேஜுக்கு வந்து எல்லா அரியரையும் எழுதி கிளியர் பண்ணுன்னு சொல்றாரு. ராகவனுக்கு வேற வழி இல்லாததுனால காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதி அரியரை கிளியர் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாரு. வீட்டில் துபாயில் 3 மாதம் ட்ரைனிங்னு சொல்றாரு. வேலை பார்க்குற இடத்துல கல்யாண வேலை இருக்கிறதுனால 3 மாதம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன்னு சொல்றாரு. ராகவன் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. அவரை பார்த்ததும் பசங்க எல்லாம் டிராகன் கத்த ஆரம்பிப்பாங்க. என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்க, பிரின்சிபல் ஒவ்வொரு வருஷமும் உங்கள் ஃபோட்டோவை காட்டி உங்களை பற்றி சொல்லி யாரும் உங்களை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ராகவன் கிளாஸில் போய் உட்காரும்போது டேபிளில் டிராகன் பேர் எழுதி வச்சிருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த காலேஜில் ராகவனுடைய கேரக்டரில் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு ஸ்டூடெண்ட் நான் தான் சின்ன டிராகன்னு சுற்றிட்டு இருப்பார். ராகவனுக்கு அன்பு ஃபோன் பண்ணி என்னப்பா பணம் வந்தது, எங்க எல்லாரையும் மறந்துட்டியான்னு கேட்க, ராகவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அன்பு 48 அரியர் எழுதி கிளியர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பேசாம நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ண ஆளையே கேட்டுப்பாரு, அவர் ஏதாவது ஐடியா கொடுப்பாருன்னு சொல்றாரு. ராகவன் அந்த ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்த ஆளை விசாரிக்க நான் காலேஜ் சோர்ஸை கேட்டு சொல்றேன்னு சொல்லிடுவாரு. ராகவனுக்கு ஒரு பக்கம் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது, இன்னொரு பக்கம் பல்லவி கிட்ட இருந்து ஃபோன் வருது. எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தாலும் ஒரு பையன் மட்டும் ரொம்ப பொறுப்பா இருப்பான். அவனுக்கு கூகுள்ல பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு. ராகவனுக்கு பல்லவி ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி ஒரு டிஸப்பியரிங் போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி கொடுப்பாங்க. ராகவன் அந்த போட்டோவை திரும்ப அனுப்புன்னு கெஞ்சிட்டு இருக்க, பல்லவி நீ எனக்கு முத்தம் கொடுத்தாதான் நான் போட்டோவை அனுப்புவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கிளாஸுக்கு புது ப்ரொஃபசர் என்டர் ஆகுறாங்க. ராகவன் பெஞ்சு கடியில ஒளிஞ்சுக்கிட்டு முத்தம் கொடுக்குற சத்தத்தை கேட்டு அங்க போய் பாக்குறாங்க. அந்த ப்ரொஃபசர் ராகவனுடைய எக்ஸான கீர்த்தி தான்.
கீர்த்தியை ப்ரொஃபஸரா பார்த்ததும் ராகவன் அப்செட் ஆகி நேரா பிரின்சிபல் ரூம் பார்த்து போயிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் ஆள் ஃபோன் பண்ணி நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். 1, 2 அரியர்னா ஏதாவது பண்ணலாம். 48 அரியர் எதுவுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. பேசாம படிச்சு பாஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவாரு. ராகவன் பிரின்சிபலை மீட் பண்ணி என்ன பழி வாங்குறதுக்காகவே என்னுடைய எக்ஸை ப்ரொஃபஸரா அனுப்பி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு. பிரின்சிபல் என்னது கீர்த்தி உன்னுடைய எக்ஸா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சு, இது எப்படி சாத்தியம்னு ஆச்சரியப்படுறாரு. ராகவன் கீர்த்தி இருந்தா என்னால் இங்கே படிக்க முடியாதுன்னு சொல்ல பிரின்சிபல் அந்த பொண்ணு மெரிட்ல வந்திருக்கா, உனக்காக எல்லாம் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதனால ராகவன் பேசாம கிளம்பி போயிடலான்னு நினைப்பாரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் அன்பு ஃபோன் பண்ணி டிவியை பார்க்க சொல்றாரு. டிவியில கௌதம அரெஸ்ட் பண்ணிட்டு போறத காட்டுறாங்க. கௌதம் போலீஸ் சர்டிபிகேட்டை கொடுத்து தான் வேலையில சேர்ந்ததுன்னு அவங்க கம்பெனியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ராகவனுக்கு அவருடைய மேனேஜர் ஃபோன் பண்ணி நியூஸை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம கம்பெனிலையும் இது மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், நீயும் நானும் சேர்ந்து அதை பண்ணிடலான்னு சொல்றாரு. ராகவன் விழுந்தடிச்சிட்டு நேரா பிரின்சிபல் கிட்ட வந்து நான் இங்கிருந்து போல அரியரை கிளியர் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்றாரு. கீர்த்தி ராகவனை மீட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் ரொம்ப நல்லவர், என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, ஆனாலும் என்னால உன்னை மறக்க முடியல, ஒரு கில்ட்டி ஃபீலிங் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதில்ல, ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடு, அதுக்கு உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ராகவன் நல்லா படித்து எக்ஸாம் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு எக்ஸாம் தான் மிச்சம் இருக்கும். அதுக்கு முந்தின நாள் அவருடைய பிறந்த நாள். கீர்த்தி பர்த்டே கேக் கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. பல்லவி ஃபோன் பண்ணி நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல ராகவன் நான் உன்னை பார்க்கறதுக்காக சென்னை வந்திருக்கேன்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே பல்லவி அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. அன்னைக்கு முழுக்க 2 பேரும் பார்ட்டி பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால மறுநாள் எக்ஸாம் ஹாலில் அவரையே அறியாமல் தூங்கிடுவார். திடீர்னு முழிச்சு எழுந்து எக்ஸாம் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் கீர்த்தியை மீட் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கும்போதும் இப்போது நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணுற, நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ராகவன் டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுவார். ரிசல்ட் வர டே அன்னைக்கு மேனேஜர் ராகவனை கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன், உந்து மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, உந்தும் செக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பிரின்சிபல் மேனேஜர் கிட்ட ராகவன் இங்கே தான் டிகிரி முடிச்சதா சொல்கிறாரு. ஏன்னா ராகவனுக்கு ரிசல்ட் வந்திருக்கும், அவர் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணியிருப்பாரு. ராகவன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது குட்டி டிராகன் மட்டும் சோகமா இருக்காரு. ராகவன் என்னாச்சுன்னு கேட்கும்போது கூகுளில் வேலை கிடைச்ச அந்த படிப்பாளி பையனுக்கு ஒரு அரியர் வந்துருச்சு, அதனால கையை கட் பண்ணி தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. ராகவன் அந்த பையனை போய் மீட் பண்றாரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், கூகுளில் அரியர் இருந்தா வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ரீவேல்யூஷனுக்கு கூட அப்ளை பண்ணி பார்த்திருக்காரு. அதுல முதல் பேப்பர் மட்டும்தான் அவருடைய பேப்பர், மீதி பேப்பர் வேற யாருடையோ பேப்பர் அட்டாச் ஆயிருக்கு. அந்த பேப்பரை எடுத்து ராகவனுக்கு காட்டினதும் அவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா மீதி பேப்பர் எல்லாம் அவருடையது தான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ராகவன் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு பேப்பருக்கு மட்டும் ஃபோர்ஜரி பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாரு. அதனால ராகவன் பேப்பர் எடுத்து டாப்பர் பேப்பர்லையும், டாப்பர் பேப்பர் எடுத்து ராகவன் பேப்பர்லையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த டாப்பர் ஃபெயில் ஆனது, ராகவன் பாஸ் ஆனது. ராகவன் கில்ட்டி ஃபீலிங்கில் உறைஞ்சு போவார். மறுநாளைக்கு காலையில் அவருக்கு கல்யாணம். ராகவன் எல்லார்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. கல்யாணம் நின்று போயிடும். ராகவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு ரிலீஸ் ஆகிடுவார். இப்போ அந்த படிப்பள்ளி பையனுடைய அரியர் கிளியர் ஆனதுனால கூகுளில் வேலை கிடைச்சிடும். அந்த பையன் காயத்ரிங்கிற ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷனால அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. இப்போ காயத்ரி அவருக்கு மெசேஜ் அனுப்புறத காட்டுறாங்க. இஎம்ஐ கேட்டதுனால ராகவனுடைய வீடு, காரு எல்லாம் போயிருக்கும். ராகவனை அவங்க அப்பா தான் ஜெயில இருந்து கூட்டிட்டு வருவாரு. ராகவன் அவங்க அப்பா கிட்ட நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என் மேலே கோவம் வரலையான்னு கேட்குறாரு. அவங்க அப்பா சின்ன வயசில் ஓட்டப்பந்தயத்தில் என்னை ஜெயிக்கணும்னு ஒருத்தன் என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நொண்டி தான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் நீ அடுத்தவன் உழைப்பை எடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கல இல்லையா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. ராகவன் டெலிவரி பாயாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் பிரின்சிபல் வீட்டுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் பிரின்சிபல் கிட்ட நேர்மையாக சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்கேன், ரேட்டிங் போட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பிரின்சிபல் பொண்ணுக்கு ராகவன் ப்ரொஃபைல் மேட்ரிமோனியல் சைட்டில் பார்த்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது அப்பா கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபலும் ஒரு முறை வாழ்க்கையில் தப்பு பண்ணி திருந்தினவன் திரும்ப தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறாரு. அதனால ராகவன் வீட்டுக்கு வந்து அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாரு. ராகவனும் சந்தோஷமா சம்மதிக்கிறாரு. அதோடு படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.